இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் ஐஜி அஷ்ராகார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு. அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் துயரம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு. சம்பவ இடத்திலிருந்து தாவேகா நிர்வாகிகள் தப்பி ஓடிவிட்டதாக உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். கரூர் துயரத்திற்கு தாவேகா வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை. என்ன மாதிரியான கட்சி இது என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. விபத்து தொடர்பான வீடியோக்களை பார்த்து வேதனை அடைந்ததாகவும் நீதிபதி கருத்து. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு கருணை காட்டுகிறீர்களா என அரசு தரப்புக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என நீதிபதி எச்சரிக்கை. ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்ட வழக்கில் ஆணை. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. விசாரணை தொடக்க நிலையிலேயே இருப்பதாக கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற கிளை. கரூர் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்தது மதுரை அமர்வு. நீதிமன்றத்தை அரசியல் களமாக்க வேண்டாம் என கண்டனம். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் துயரம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக குழு கடிதம். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க என்ன நடவடிக்கை என்றும் கேள்வி. தேர்தல் வருவதால் தான் தமிழ்நாட்டிற்கு உண்மை கண்டறியும் குழுவை பாஜக அரசு அனுப்பியதாக முதல்வர் விமர்சனம். கரூர் விவகாரத்தை வைத்து யாரையாவது மிரட்டலாமா என பாஜக பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. இங்கதான் நீங்க கவனிக்கணும். அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா, உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க. எந்த கொள்கையும் இல்லாமல் பாஜகவிடம் தலையாட்டி பொம்மையாக அதிமுக உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். கூட்டணிக்கு ஆள் சேர்க்கும் அசைன்மெண்டை பழனிசாமியிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சாடல். மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க. தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. கரூர் துயரத்திலிருந்து மக்களை பாதுகாக்க திமுக அரசு தவறிவிட்டதாக பழனிசாமி மீண்டும் குற்றச்சாட்டு. திமுகவை வீழ்த்தவே பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் விளக்கம்.
நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. இன்று 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 87,200 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 480 ரூபாய் அதிகரிப்பு. வட மாநிலங்களில் 11 குழந்தைகள் உயிரிழக்க காரணமாக கூறப்படும் இருமல் மருந்து. காஞ்சிபுரத்தில் உள்ள மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் அதிகாரிகள் விசாரணை. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வலுவான நிலையில் இந்திய அணி. KL ராகுலை தொடர்ந்து துருவ் ஜுரேல் ஜடேஜாவும் சதமடித்து அசத்தல். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.